நண்பர்களே வணக்கம். ஸோ எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே சென்னையில் இருக்க பல்லாவரம் சந்தைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி போயிட்டு வந்திருப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் வாங்கணும், ஸோ நமக்கு எவ்வளோ காசு மிச்சமாச்சு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக ஏர்போர்ட் மெட்ரோ பிடிச்சி நான் ஏர்போர்ட் மெட்ரோக்கு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோட் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வரும். ஸோ பஸ் ஸ்டாப்பை தாண்டி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஒரு பைக் பார்க்கிங் இருக்கும். ஸோ அதை தாண்டி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கடையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அடாப்டர் ஒன்று கிடச்சிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 48 டிசி அடாப்டரு. நான் வந்து சிசிடிவிக்காக எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 130 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ச் கடை இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் வாட்சும் இருந்துச்சு. பிராண்டு நான் பிராண்டு எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நான் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே போக போக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடை நிறைய இருந்துச்சு. ஸோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, பேக்ஸு, கேமராஸு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து கேமரா எடுத்து பார்த்துட்ருக்காரு. இது வந்து கெனானோட பழைய மாடலு. ஸோ பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேட்ரிஸு, இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் இல்லாமல் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பேருக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கார் ஒன்று பார்த்தேன், ஆர்சி கார். ஸோ சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கான பொருட்கள் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸு, ட்ராலிஸு, அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஹேண்ட் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி, கட்டில், பீரோ, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே பல்லாவரத்தில் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். என்னென்ன கடை இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸு, வாட்சஸ்ஸு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு, பவர் பேங்க்கு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஐஃபோனு, சாம்சங்கு, உங்களுக்கு என்ன செகண்ட் ஹேண்ட் மொபைல் வேணுனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி உங்கள் கையில் பவர் பேங்க் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க எனக்கு புதுசாக இருந்துச்சு. நம்ம அந்த கிராமோஃபோன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே அட்வான்ஸ் மாடல் போல். ஸோ பார்க்க பிரிண்டர் மாதிரியே இருந்துச்சு. அது மேலே சிடி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு மானிட்டர் ஒன்று பார்த்தேன், கர்வ்டு மானிட்டர் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வாங்க தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ராச்சஸ்ஸு அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. ரேட்டு தான் கொஞ்சம் கூட சொன்னாங்க. சரி அதனால் அப்படியே வச்சுட்டு பக்கத்து கடைக்கு கிளம்பிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. கட்ரு மிஷினு, ஆங்கிள் கிரைண்டரு, ட்ரில்லிங் மிஷினு, ஹோம் தேட்டரு, ஸ்பீக்கருன்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர் 2 பார்த்தேன். அது சாம்சங்கோட தான் இல்லை என்ன கம்பெனின்னு தெரியல. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரியே ஒன்று பார்த்தேங்க. ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் ரோபோட் இருக்கும் பார்த்தீங்களா, படத்துலலாம் காட்டுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். ஸோ பார்த்தது அப்படியே வச்சுட்டு ஸோ அதே கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஓஇ இன்ஜெக்டர் பார்த்தேன். கொட்டி கிடக்குது டிபி லிங்க்கில். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க புதுசு மாதிரியே தான் இருக்குது. 48 பிஓஇ இன்ஜெக்டரு. ஸோ இது வந்து இந்த கேமராவுக்கு ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். ஸோ அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, இந்த மாதிரி கோட்டி கீபேடு மொபைல்ஸ் வந்து பார்த்தேன். நோக்கியா அண்ட் பிளாக்பெரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக சொன்னாங்கன்னு அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான பொருள் கிடந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த மீடியா கன்வெர்ட்ரு, அப்புறம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸு, அப்புறம் ரவுட்ரு, அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து டைப் ரைட்டிங் மிஷின் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வாலுங்க. இந்த எங்கள் பழைய கம்பெனிலலாம் நாங்கள் இந்த ஃபோர்டிகேட்டு ஃபயர் வால் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 80 மாடலு. ஸோ இதெல்லாம் எப்படி பல்லாவரம் சந்தைக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா சொன்னார். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று பார்த்தேன். இது பிஒய் சுவிட்ச்னு நினச்சி எடுத்தேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சுவிட்ச் தான். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு ஸோ இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ரோல் பண்ணி நிறைய வச்சுருந்தாங்க.
ஸோ ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்ல. அதனால் நான் அப்படியே அடுத்த கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ அடுத்து அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேபு, மைக்ரோசாஃப்ட் சக்ஸஸ் ப்ரோ கீபேடு, மேக் புக்கு எல்லாமே ஆனால் கொஞ்சம் பழைய மாடல் தான். ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மானிட்டர் பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச் மானிட்டர் தான். ஸோ மானிட்டர் தான் எனக்கு தேவை. ஆனால் என்னால் தனியாக இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாது. ஸோ பார்த்த உடனே வாங்கலாமா வேணாமான்ற டவுட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டு Z உங்களுக்கு ஹோமுக்கு தேவையான எல்லா மிஷின்ஸுமே இருக்குங்க. ட்ரில்லிங் மிஷினு, கட்டர் மிஷினு, அப்புறம் ஏர் கம்ப்ரஸரு, வீட்டுக்கு தேவையான மோட்டரு, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, டெய்லரிங் மிஷினு, பிரிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் பிரிண்டர்ஸு. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ சீலிங் ஃபேன்லேருந்து நிறைய இருக்குது. அப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா TP-Link ரவுட்டர்ஸு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் TP-Link ரவுட்ரு ஒன்றும் TP-Linkலேயே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை எக்ஸ்டெண்டரும் வாங்கினேன். ரெண்டுமே சேர்த்து 180க்கு வாங்கினேன். ஸோ ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாம்சங் மொபைல் அதே மாதிரி கோட்டி கீபேட் மொபைல் ஒன்று பார்த்தேன். ஸோ இது வந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷன், பேட்ரி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் செக் பண்ண முடியல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இன்ஃபோக்கஸ் பிராண்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஆண்ட்ராய்டு மொபைலோட பிராண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைனாகுலர்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற பைனாகுலரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஒன்று பார்த்தேன். இது வந்து டாய் கேட்டகரி தான், வித்தவுட் கேமராவில் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. வெல்டிங் மிஷினு, அப்புறம் எக்கச்சக்கமான மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸு கொட்டி கிடக்குதுங்க. உங்களுக்கு வந்து பழைய மாடலாக இருக்கட்டும், புது மாடலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ உங்கள் ஓன் ரிஸ்கில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஓன் யூஸ்க்கு வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்புறம் மூணாவதாக ஒரு இன்றைக்கி ஒரே மானிட்டராக என் கண்ணில் மாட்டுதுங்க. எனக்கு வேணுன்ற மானிட்ரு. ஆனால் என்னால் வாங்க முடியல இப்போதைக்கு. அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது. ஏன்னா அதில் ஸ்க்ரீன் போயிருந்ததுன்னா அதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இன்னொரு நாள் வந்து எப்படியாச்சும் செக் பண்ணி வாங்கிட்டு போயிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு மிஷின் தாங்க எக்கச்சக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோர்ட்லெஸ் ட்ரில்லர்னு சொல்லுவாங்க. இது அப்புறம் போஷில் இருந்துச்சு, பிராண்டட் நான் பிராண்டடு எல்லாத்துலேயுமே மிஷின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா ட்ரோனு தான், கேமரா வச்சுருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு 3000 கிட்ட சொன்னாங்க. இது 1800க்கே ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராட்ஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. சரின்ட்டு எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ராடு மட்டுமே கிட்டத்தட்ட 1500 சொல்கிறாங்க. ராடு ரீலோடு சேர்த்து 3000 சொல்கிறாங்க. சரி நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது, நம்ம இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. நண்பர்களே, சூரிய பகவானின் தாக்குதலின் காரணத்தினால நம்மளால் வாங்கின எல்லா பொருளையும் வீடியோவில் காட்ட முடியல. ஸோ அதனால் இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மொத்தமாக காட்டுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் ஆப்டிக் PVC பேட்ச் பேனல் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வோல்ட் SMPS ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் PoE இன்ஜெக்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் TP-Link வைஃபை எக்ஸ்டெண்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் TP-Linkல வந்து பார்த்தீங்கன்னா 1 gig ரவுட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிக்விஷன்லேருந்து 2 IP கேமரா வாங்கியிருக்கோம். அப்புறம் 48 வோல்ட் DC அடாப்டர் ஒன்று, அப்புறம் 3 12 வோல்ட் 2 amps DC அடாப்டர், அப்புறம் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குரோம் காஸ்ட் டிவைஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதோட மொத்த காஸ்ட் வந்து நான் இப்போ சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தோட ஆன்லைன் ரேட்டையும் கம்பேர் பண்ணி அதை ஆஃபாக பிரித்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேட் வந்து போட்டிருப்போம். ஸோ நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவில் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரேட்டை கம்பேர் பண்ணி ஆஃப் ரேட் எடுத்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேட் எடுத்திருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் கால்குலேட் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். சரி, அது சரி, இன்னும் பொருள்லாம் ஒர்க் ஆகுதானே தெரியல, அதுக்குள்ளே நீ எப்படி ப்ராஃபிட்டை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.